கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இது நம்முடைய ஸ்தோத்திர பண்டிகையினுடைய 6வது நாள். பிரியமானவர்களே, டிசம்பர் 1 முதல் 21ஆம் தேதி வரைக்கும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்ற நாட்களாக நியமித்து நாம் ஸ்தோத்திர பண்டிகையாக அனுசரித்து வருகின்றோம். நாம் நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 144:12. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். இங்கு சங்கீதக்காரன் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் விண்ணப்பமாக அந்த சங்கீதத்தில் பல வசனங்களை பார்க்கலாம். அப்பொழுது என்று சொல்லுகின்றார். எப்பொழுது? அதற்கு முந்தின வசனம் பாருங்கள். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையை உடைய அந்நிய புத்திரரின் கைக்கும் என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர். அப்போ மாயை பேசுகின்ற வாயை உடையவர்களுக்கும் கள்ளத்தனமான வலது கையை உடையவர்களுக்கும் எங்களை விலக்கி தப்புவியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுகின்றார். இப்போ இன்றைக்கு கூட இந்த பூமியில இப்படிப்பட்டவங்க ஏராளமா நம்மை சூழ்ந்து இருக்கிறாங்க இல்லையா? மாயையை பேசும் வாய், அதாவது இல்லாததை இருப்பதை போல பேசுறது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறத அழகா அதற்கு ஒரு கை, காலு, கண்ணு, மூக்கு என்று வைத்து என்று சொல்லுவாங்களே, அதை போல அழகாய் கதையை உருவாக்கி அப்படியே தவறாக பேசி அவர்களுடைய பெயரை கெடுத்து அவர்களுடைய நன்மைகள், அவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை அதன் மூலமாக தடை செய்து இப்படி பலவிதமாக இந்த காலத்திலையும் ஏராளமா இப்படிதான் இருக்கிறாங்க. மாயை பேசின பொய் பேசுகிறவங்க, எதற்கெடுத்தாலும் வாயை திறந்தாலே பொய் தான். நாம் செய்ததை செய்யலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேசினதை பேசலைன்னு சொல்லுவாங்க. இப்படி பொய் நிரம்பின இப்படிப்பட்டவர்களுடைய கைக்கெல்லாம் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதனோடு கூட கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரர், அதாவது கள்ளத்தனமான வலது கை, தங்கள் செய்கிற வேலையில சுத்தம் இல்லை, தாங்கள் செய்கின்ற காரியங்கள்ல அவங்க நியாயமா நடக்கிறது கிடையாது, அதாவது கையின் கிரியைகள்ல உண்மை இல்லை, அதுல கள்ளத்தனம் இருக்குது, தவறு இருக்குது, பரிதானம் வாங்குறாங்க இல்லையா, பணத்துக்காக வேலை செய்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது, அதற்கு தடையெல்லாம் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ இப்படி தடைகள், பல கள்ளத்தனமான வலது கையை உடையவர்கள் இருப்பதினாலே அநேகருக்கு காரியங்கள் சித்தியாமல் தடைப்பட்டே கிடக்கின்றது. அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் விலக்கி எங்களை தப்புவிப்பீரானால் எங்கள் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்கன்றுகளைப் போல இருப்பாங்க. குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களைப் போல இருப்பாங்க. அப்போ வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள், அவர்கள் வளரும் போது வாலிப பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? விருட்சங்கன்றுகளைப் போல, கர்த்தர் நாட்டின சந்தன மரம் போல என்று எழுதியிருக்கிறது போல அழகா விருட்சங்கன்றுகளைப் போல நல்ல பலசாலிகளாக, அறிவிலே, ஞானத்திலே, நல்ல சரீர வளர்த்தியிலே, நல்ல படிப்பிலே, திறமையில மற்றும் தங்களுடைய எல்லாவற்றிலும் கூட அவங்க ஓங்கி வளருகின்ற விருட்சங்கன்றுகளைப் போல இருப்பாங்களாம். பிள்ளைகள் கூட, வாலிப பெண் பிள்ளைகள் கூட எப்படி இருப்பாங்களாம்? அழகா சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போல, நல்ல அரண்மனையை தாங்கக்கூடிய நல்ல கற்கள், பில்லர்ஸ், தூண்களை போல குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய வண்ணமாக பெண் பிள்ளைகள் உருவாக்கப்படுவாங்க. அவங்க வெறுமனை தூண்கள் அல்ல, அழகா அரண்மனையில இருக்கிற தூண்கள் அழகாய் சித்திரம் தீர்க்கப்பட்டதாக, அழகாய் வடிவமைக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கோம் இல்லையா, அதை போல அவர்கள் சித்திரம் தீர்க்கப்பட்ட நல்ல பண்புகள், குணநலன்கள், குடும்பத்தை தாங்கி ஆதரித்து அரவணைத்து அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்கின்ற நல்ல பெண்களாக பெண் பிள்ளைகள் வளர்ந்து நிற்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவருடைய கைக்கு
மாயை பேசும் வாய், கள்ளத்தனமான வலது கையை உடையவர்களுடைய கைகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்தா எல்லாருமே தங்களுடைய குடும்பத்துல கவனம் செலுத்த முடியும். தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் அழகாய் நம்ம டைம் செலவு பண்ண முடியும். அவர்களுக்கு நல்ல பண்புகளை சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். பிள்ளைகளை நல்ல திறமசாலிகளாய் வளர்ப்பதற்கு நம்ம எல்லா விதத்திலையும் நம்ம உதவி செய்யலாம். ஆனால் அநேகருக்கு அதற்கு டைமே கிடைக்கல. அப்போ ஆண்டவர்கிட்ட இந்த சங்கீதக்காரன் அழகாய் ஜெபம் பண்ணுகிறார், இப்படிப்பட்டவங்களுடைய கைக்கு எங்களை விலக்கி எங்களை காத்துக்கொள்ளுங்க, அப்போ எங்களுடைய பிள்ளைகளாம் இப்படி அழகா வளருவாங்களே என்று சொல்லுகின்றார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த சங்கீதம் 144 12வது வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கின்ற ஆண்டவரே, பிள்ளைகள் வளரும் பொழுதே அழகாய் பண்புள்ளவர்களாய் நல்லொழுக்கமுடையவர்களாய் நல்ல ஒழுங்குள்ளவர்களாக ஆண்டவரே, குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சம் கன்றுகளைப் போலவும், குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் அழகாய் பலமுள்ளவர்களாய் அறிவிலே ஞானத்திலே பலமுள்ளவர்களாய் வளருவார்களாக. கர்த்தாவே, ஆண்டவரே, இதற்கு தடையா இருக்கின்ற சகல தடைகளையும் நீர் விலக்கி நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.